வணக்கம். அனைவருக்கும் நமது ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனல் மூலமாக நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த இடத்துல நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிற இடம் நாசிக்கில் ஒரு அருமையான இடங்க. இந்த இடத்தின் பெயர் சோமேஸ்வர் என்று சொல்லுவாங்க. இது ஒரு நீர்வீழ்ச்சியான இடம். நாம் அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். கேமரா கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்குது, அதனால் மன்னித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த இடத்த நான் காட்டுறதில் மிகவும் சந்தோஷப்படுறேன். இதை பார்த்தீங்கன்னா, இந்த நதி இதுக்கு பேர், இன்னொரு பேர் கோதாவரி அப்படின்னு அழைப்பாங்க. இங்கே கோதாவரி மிகவும் பிரபலமான ஒரு நதின்னு சொல்லலாம். இது நாசிக்லேருந்து ஒரு 4 இல்லாட்டி ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது, நாசிக் சிட்டியிலேருந்து. இந்த இடத்த பார்க்கறதுக்கு அநேக பேர் இதை பார்த்து அப்படி ரசிப்பாங்க. மழைக்காலங்களில் இந்த இடத்த பார்க்கும்போது மிகவும் அருமையாக இருக்கும், கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். எதிரில் பார்த்திங்கன்னா மக்கள் எப்படி அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாங்கன்ட்டு ரொம்ப ஆபத்தான இடம் தான். போலீஸ் அப்பப்போ அவங்கள சத்தம் போட்டு வெளியில் துரத்துவாங்க. இருந்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. பாருங்கள், இப்பொழுது இந்த சைட்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நான் அந்த சைடில் போய் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் முன்னாடி இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதை ஒரு பாலத்திலேருந்து காட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த சைடு இந்த சைடும் ரெண்டும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு 2 கோயில் இருக்குது. இது தண்ணி ரொம்ப வரும்போது அந்த கோயிலே முங்கிடும். இது அப்படியே ஆப்போசிட் சைடில் தண்ணி அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. இது பாலம். அப்படி பாருங்கள் ஆப்போசிட் சைடில் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்படியே நம்ம மெதுவாக நகர்ந்து அந்த இடத்துக்கு போவோம். பாருங்கள், வழிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மக்காச்சோளம் தான். இங்கே மக்கள் இந்த மலைக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் நல்லா ருசித்து சாப்பிட்றாங்க. பாருங்கள், ஒரு கடை இல்லைங்க, பல கடைகள் இருக்குது. ஒரே மக்காச்சோளமாக தான் இருக்குது. ஒரு சிலது தான் சின்ன சின்ன கடைகள், வேறு கொய்யாப்பழம், ஒரு சில பட்டாணி, சுண்டல் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற இடம்லாம் ஒரே மக்காச்சோளம் தான். போங்க, சாப்பிடணும். உங்களுக்கும் ஆசையாக இருக்குதா? நீங்களும் வாங்க. பாருங்கள், போலீஸ் வண்டி வருது பாருங்கள். இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எல்லாம் தண்ணிக்குள்ளே போகிறத நிப்பாட்டி வருவாங்க. இருந்தாலும் ஆபத்தை உணராமல் மறுபடியும் அவங்க தண்ணிக்குள்ளே போக தான் செய்கிறாங்க. எப்போ எது நடக்கும்னு சொல்ல முடியாது. கவனமாக இருக்க வேண்டாமா? நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இது ஒரு சின்ன பாலங்க. இந்த சைட்லேருந்து அந்த சைடு போயிடலாம், அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரலாம். முதல்ல இது இப்படி தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கு மேலே உயரமாக ஒரு மேம்பாலம் கட்டிட்டாங்க. இப்போ நம்ம நீர்வீழ்ச்சிக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் போய்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீர்வீழ்ச்சி. இன்னும் நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். இப்போ வந்துட்டோம் பாருங்கள், அருமையான நீர்வீழ்ச்சி பாருங்கள். இதுதாங்க கோதாவரி நதி. இதைத்தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கே தண்ணி கிடைக்காம கஷ்டப்படுறாங்க, சோலாப்பூர், நாக்பூர் இந்த மாதிரி இடங்களில். அதனால் இந்த தண்ணியை நம்ம ஊருக்கு திருப்பதுக்கு கண்டிப்பாக முடியாது. இது முடிச்சு நம்ம ஆப்போசிட் சைடில் நம்ம போவோம். அங்கே போட்டிங்லாம் இருக்கும். அதை நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். பாருங்கள், எல்லோரும் செல்ஃபி தான் எடுப்பாங்க. அக்கம் பக்கத்தில் எல்லோரும் இதை பார்க்கறதுக்கு கூட்டம் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்கும்.
இது நம்ம சண்டே போகாதனால மற்ற நாள் போனனால கூட்டம் கம்மியாக இருக்குது. சண்டே போயிருந்தால் இதை விட பயங்கர கூட்டம் இருக்கும். இப்போ நம்ம அப்படி ஆப்போசிட் சைடு வந்துட்டோம். இங்கே ஒட்டகங்கள், கார் பார்க்கிங் இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்குது. இங்கேயும் ஒரு சில கோயில்கள்லாம் இருக்குது பாருங்கள். 3-4 கோயில்கள் இருக்குது. அப்படி நம்ம கீழே இறங்கி போகணும். பாருங்கள், இதுதான். இது கீழே நாம் போகணும். அங்கே ஒரு போட் இருக்கு பாருங்கள். அப்படியே அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து வருகிற நீர் தாங்க இது. போட்டில் ஆட்களை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பும் போட். நான் கிளம்பிடுச்சுங்க. மக்கள் அப்படியே அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க பாருங்கள். இயற்கை என்னன்னா இயற்கை தாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் செல்ஃபி எடுக்கிறாங்க. நான் நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும். போட் ரிட்டர்ன் வருது. பிடிச்சி இழுக்கிறாங்க. குழந்தைகள் வாடுறதுக்கு சறுக்கு ஊஞ்சல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நாம் இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம மேலே போவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க. நான் ஒட்டகம் வேறு கிளம்ப போகுது. நாமளும் கிளம்புவோம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை பார்த்து ரசித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமான நன்றி. மீண்டும் சந்திப்போம். பாய்.